ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை புளி சட்னி ரெசிபி பார்க்கலாமா? இது நம்ம பிரியங்கா குக் வித் கோமாளி ஷோவில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் ஒரு மிளகாவும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2-3 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் முழுசாக ஒரு 20-30 சின்ன வெங்காயம் போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் 6-7 பண்ணி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மிக்சரில் வந்து தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் தண்ணியாக வரும் நமக்கு. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். நல்லெண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போடலாம், இல்லை தாளிக்காமல் வெறும்னே நல்லெண்ணெயை சூடு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலையை ஆட் பண்ணி சட்னி ரெசிபியோடு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக பச்சைப்புளி சட்னிக்கு கடுகு உளுத்து பருப்பு தாளிக்க மாட்டாங்க, வெறும்னே நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஆட் பண்ணிப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக கடுகு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இந்த சட்னி வந்து சூடான தோசையோடு சாப்பிட்டா செமையாக இருக்கும். அதுவும் ரைனிங் சீசனில் இந்த சட்னியோட தோசையும் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், நான் தோசை ஊற்றி செமையாக அந்த சட்னி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.